சிக்கன் வாங்குனீங்கன்னா, மறக்காம இது போல ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபிய செஞ்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எல்லாத்துக்குமே ஒரு க்ரீமியான பதத்தில, காரசாரமா சூப்பர் டேஸ்டியா இருக்குங்க. ஹோட்டல்ல கிடைக்கிற சிக்கன் கிரேவி மாதிரியே நீங்க வீட்லயே ரொம்பவே ஈஸியா செய்யலாம். செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் குடுத்துட்டு வாங்க, எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவெல்லாம் 1 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு நான் அந்த அளவெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகி வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாதிரி சாஃப்டாகி வந்த பிறகு இது கூட ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹோட்டலில் கிடைக்கிறது போல் க்ரீமியான பதத்தில் உங்களுக்கு இந்த கிரேவி கிடைக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்ட பிறகு 3 பழுத்த தக்காளியை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளின்றது தான் அளவு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி லேசாக சாஃப்டாகி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்ல நிறம் மாறி இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்ல கிரேவி பதத்தில் கிடைக்கும். இப்போ குக்கர் அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு விழுதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்ட பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்க்கலன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு இது எண்ணெயிலேயே கலந்து விட்டுருங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா இது கொதி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ சுத்தம் செஞ்சு வச்சுருக்க சிக்கன் 1 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கனோட மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி இதை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதே ரெசிபியை சிக்கனுக்கு பதிலாக காளான், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்னு வெஜிடபிள் சேர்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதில் மிக்சர் ஜார்லேருந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கிரேவி பதத்தில் சேர்க்கறதால நான் தண்ணியே கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு பதத்தில் வேணும்னா 1 கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சுடுங்க. மொத்தம் ஒரு 20 நிமிஷம் இது வேகணும். இடையில் ஒரு 2-3 தடவை கலந்து விட்டேன். இப்போ மொத்தம் ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். 20 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை தாராளமாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே க்ரீமியான பதத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த சிக்கன் கிரேவி இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.